அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ணே அண்ணே, யார் இந்த பயமுள்ள நம்மளை அண்ணன் அண்ணன்றான்? என்ன தம்பி வேணும்? அண்ணே பயமா இருக்குண்ணே. என்னது பயமா இருக்கா? ஐயா, பயத்தை போக்குறதுக்கு தானே இங்கே வந்து போகிறாங்க. ஒரு ஆஃப் வாங்கி உள்ளே இறக்கு, பயம் தானா வெளியில் போயிடும். புரியுதா? அண்ணே, எனக்கு அந்த பயம்லாம் இல்லைண்ணே. ஆமாம், இப்போ உனக்கு எதை பார்த்து பயம்? தனியாக சரக்கடிக்க பயமாக இருக்குண்ணே. ஆஹா, சரக்கடிச்சா திட்டுவாங்களேன்னு பயப்படுறவங்கள பார்த்துருக்கேன். ஆனால் தனியாக சரக்கடிக்க பயமாக இருக்குன்னு சொல்கிறேன் ஐயா. சரியா, உனக்கு பயமாக இருக்குன்னா நான் என்னையா பண்ண முடியும்? அண்ணே, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் வாங்கித்தரேன். ஆனால் என் கூட சேர்ந்து சரக்கடிங்கண்ணே. ஆஹா, என்னடா இது உலகம்! பயமா இருக்குன்னு சொல்லி நம்மளை கூட்டணிக்கு கூப்பிடுறானே ஐயா. ஒருவேளை கவுத்துருவானோ? சரி, ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. காசா பணமா ஊசி தானே. A few moments later. ஆஹா, ஆளுக்கு ஒரு ஆஃப் வாங்கி வச்சுட்டு பயப்புல சைலண்டா உட்காந்துட்டு இருக்கானே ஐயா. ஐயா, அதுதான் பார்ட்னரா? அண்ணன் வந்துட்டன்ல, அப்புறம் எதுக்கு பயந்துகிட்டு இருக்க? அண்ணே, இது வேற பயம்ண்ணே. ஆஹா, இவன் விதவிதமா பயப்படுறவன் போல இருக்கு ஐயா. எப்படியோ நம்மளை பயமுறுத்தாம இருந்தா சரி. சரி, இப்ப என்ன பயம் சொல்லு. அண்ணே, எனக்கு தண்ணியில கண்டோன்னு ஜோசியம் சொல்லியிருக்கானே. ஆஹா, முதல்ல பயமா இருக்குன்னு சொன்னான், இப்போ தண்ணியில கண்டோன்னு சொல்றான். என்ன பண்றது? விட்டா இந்த ஆஃபும் போயிடுமே ஐயா. ஆமா, எந்த தண்ணியில கண்டோன்னு சொன்னான்? மொத்தத்துல உனக்கு தண்ணியில கண்டோன்னு சொல்லிட்டான். ஆஹா, தெளிவா குழப்பி இருக்கான ஐயா. இங்க பாரியா, தண்ணியில கண்டோம்னா அது ஆறு குளம் இந்த மாதிரி இடத்துல தான் கண்டம் வரும். இங்க இவ்வளோண்டு ஆஃப் குவார்டர்லாம் கண்டம் வராது. புரியுதா? அதனால தைரியமா ஊத்தி அடி. ஒருவேளை கண்டம் வந்துடுச்சுன்னா? யோ, அண்ணன் சொல்றேயா, கேளியா, அதெல்லாம் வராது. அதுக்கு இல்லைண்ணே, எனக்கு கண்டம் வரலனாலும் என்னால உங்களுக்கு வந்துடுமோன்னு பயமா இருக்குன்னு. ஆஹா, என்னது அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில கண்டத்து கூட நம்மளை கோத்து விடுறானே ஐயா. ஏயா, இப்ப இந்த ஆஃபை அடிக்கலாமா வேணாமா? அண்ணே, கண்டம் வராதுங்கிற நம்பிக்கை இருந்தா அடிங்கண்ணே. என்ன அது நம்மளையே குழப்புறான்? ஓச்சியில குடிக்க வந்தது தப்பா போச்சு ஐயா. கண்டம் வராதுன்னு சொல்லி கப் சிப்புன்னு இந்த ஆஃப் அடிச்சுட்டு இங்கேருந்து முதல் இடத்த காலி பண்ணிட வேண்டியது தான். அண்ணே, என்ன கண்டம் வந்தாலும் பரவாயில்ல, அதான் துணைக்கு நீங்க இருக்கீங்கல்ல, அதனால 2 பேரும் தைரியமா அடிப்போண்ணே. அப்படி வாடா வலிக்கு. Later. அப்பாடா, ஒரு வழியா ஆஃப் அடிச்சு முடிச்சாச்சு. யாருக்கிட்ட கண்டமாவது இந்த அண்ணன் இருக்கையில அது நம்ம பக்கத்துல வர்றதாவது? என்னது இது சிறுபுலதனமெல்லாம் இருக்கு? அண்ணனை பார்த்தா கண்டம்லாம் கண்டம் விட்டு கண்டம் தாவி போகும்டா. அண்ணே, எனக்கு என்னமோ கண்டம் உங்களுக்கு தான் வரும் போல இருக்கு. என்ன அது, குடிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு கண்டம்னு சொன்னான், குடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு கண்டம்னு சொல்றானே ஐயா. முதல்ல இங்கிருந்து கிளம்புறது தான் நல்லது. எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணுமாண்ணே? ஆஹா, கிளம்புற நேரத்தில் மறுபடியும் கேட்டு போடுறானே ஐயா. யார் பெத்த பிள்ளையோ எங்கிருந்தோ வந்து நமக்கு வேணுமா வேணுமான்னு கேட்குது ஐயா. இப்போ வேணும்னு சொல்லலாமா இல்லை வேண்டான்னு சொல்லலாமா? ஆஹா, சம்சாரத்தை கூட வேணான்னு சொல்லுவான், ஆனால் சரக்கை எவனாவது வேணான்னு சொல்லுவானா? இன்னொரு ஆஃப் சொல்லு. Later. என்னது ஃபோன் பண்ணி அடிக்குது? ஹலோ டேய், உனக்கு இதே பொழப்பா போச்சா? எங்க போனாலும் என்ன மிரட்டிக்கிட்டே இருக்கிறியா? நீ என்ன அவ்வளோ பெரிய பிஸ்தாவா? வந்து பாடுறா, நேருக்கு நேரா வந்து மோதி பாரு. ஆஹா, பயம் பயம்னா ஆனால் ஃபோனில் வச்சு செய்கிறான் ஐயா. டேய், நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? சவுண்டு விட்ட சங்க அறுத்துருவேன். ஆஹா, பெரிய ரவுடி போல இருக்கு. ரவுடியா இருந்து என்ன பிரயோஜனம்? தனியா தண்ணி அடிக்க பயமா இருக்குன்றானே. ஆமா, என்ன ஆச்சு? நான் யாருன்னு தெரியாம ஒருத்தன் என்கிட்ட
வம்பிழுத்துக்கிட்டே இருக்கான். ஆஹா, இவன் யாருன்னு நமக்கும் தெரியாது ஐயா. ஆனா இவங்கிட்ட ஒரு ஆஃபை வாங்கி குடிச்சிட்டோமே. ஆஹா, கண்டம் நமக்குத்தான்னு சொன்னானே, ஒருவேளை அது இதுவா இருக்குமோ? கொஞ்ச நேரத்துல கொலை நடுங்க வச்சுட்டானே ஐயா. குடிச்சதெல்லாம் வெளியே வந்துடும் போல இருக்கே. எதுக்கும் மரியாதையை மெயின்டைன் பண்ணுவோம், இல்லைன்னா கண்டம் நம்ம பக்கம் திரும்பிடும்.